எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சிக்கு வந்திருக்கோம். விவசாய கண்காட்சியில் ஓலைச்சுவடி அப்படிங்கிற ஒரு ஸ்டால் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. நாட்டு வைத்திய தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல வந்து இந்த முடவாட்டுக்கால்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வணக்கம் ப்ரோ. ஐயா வணக்கம். இப்போ இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்குல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அது நம்ம கொல்லிமலையில் தான் வந்து இயற்கையாக விளையக்கூடிய ஒரு கிழங்கு. மரத்துலேயோ இல்லை பாறையிலையோ ஒட்டுண்ணி போல் இது வந்து சார்ந்து தான் வளரும். அது பாறையில் இருக்கக்கூடிய மக்னீசியம், பொட்டாசியம், அந்த கால்சியம், அந்த எனர்ஜியை உறிஞ்சி இந்த கிழங்கு வளர்கிறதுனால இது நம்ம வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, உடம்பு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே அந்த கிழங்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, தீர்வு கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா வடலூரில், அதாவது வள்ளலார் மடத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பாகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொல்லிமலையெல்லாம் போனீங்கன்னா சூப்பாகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போகர் சித்திரை இந்த கிழங்கை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப் மாதிரி தான் ரெகுலராக வச்சு நம்ம சாப்பிட்ணும். நம்ம தோல் சீவிட்டு நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த கிழங்கு தோல் சீவிட்டு அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டு நம்ம ஒரு சூப் செய்கிற மெத்தட்லாம் வந்து செஞ்சாலே போதுங்க. உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்றது தான், தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாலே போதும். நம்ம ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட், அதே சுவை தான் இருக்கும். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம், டெய்லி 2 வேளையும் சாப்பிட்லாம், தப்பு இல்லைங்க. நல்ல ஒரு வெஜிடபிளில் இது ஒரு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிற ஒரு சூப். இது நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொல்ல கிடையாது, சொல்ல தேவையில்லை. வெஜிடபிளில் ஒரு ஆட்டுக்கால் போலவே ஒரு சூப், நல்ல ஒரு சுவை உள்ள ஒரு சூப். இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்தது இது மாதிரி வேறு என்ன ப்ரோ வச்சுருக்கீங்க? வேறு நம்ம வந்து இயற்கையான முறையில் தயார் பண்ணால் ஹேர் டை இருக்குங்க, இயற்கை கருஞ்சாயம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வெளியில் டைன்னு வாங்கி போடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி உண்டு செய்யுது. நிறைய வந்து அந்த கண் வீக்கம், எரிச்சல், அதாவது பார்த்தோன்னா அலர்ஜி உண்டு செஞ்சிருது. அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான முறையில் இருக்கிறதுனால இது வந்து அலர்ஜிலாம் எதுவும் ஏற்படுத்தாது. அதுக்கான அந்த கருஞ்சாயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கருப்பு 23 நாள் தலையில் நிற்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் இருக்குது, பர்பஸை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரிபலா, கடுக்கா, தாண்டிக்காய், நெல்லிக்காய், அடுத்து கிராம்பு, பனவெல்லத்தில் தயார் பண்ணுறது சொல்லப்போனால் ஏலக்காய், இது போல் வந்து மூலிகை தான் ஃபுல்லாக. இதில் நுரைய அந்தளவுக்கு வராது. நம்ம எச்சில் வந்து கொண்டு வரும். எச்சில் மூலமாக நம்ம வந்து நம்ம விளக்குறதுக்கு நல்ல ரிசல்ட்டு. பல்லு வலி, ஆட்டம், உங்களுக்கு அந்த துர்நாற்றம் எல்லாமே இதில் போய்டும் அந்த பர்பஸைனால். அடுத்து வந்து மூங்கில் ப்ரெஷ்ஷு, மூங்கில் ப்ரெஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் பல் துளைக்கு மூங்கில் மரம் ப்ளஸ் இது வந்து பயோ பிளாஸ்டிக், மூங்கில் கரியில் வரக்கூடிய நார். இது தூக்கி போட்டால் மக்கிடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம் அந்த ப்ரெஷ். ஏன்னா நார் வந்து ஒடியாது, நீங்கள் வெளியில் வாங்கினா ஒடிஞ்சிரும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், பல் எனாமல் போகும், பல் அந்த கிழிஞ்சிரும், பிளட்டு வரும். அந்த தொந்தரவு எதுவுமே இல்லை, கிடையாதுங்க. 40 ரூபா நம்ம இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்குங்க. இது நம்ம வந்து மூங்கில் ப்ரெஷ் நல்லா போயிட்டுருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்காலுக்கே நீங்கள் பவுடராகவே கொடுத்துருக்கீங்க போல. பவுட்ரு வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம், தக்காளி எல்லாமே கலந்த மாதிரி பவுடராகவும் கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நம்ம வந்து ஒரு சூப் செய்கிற மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம சூப்பாக செஞ்சு கொடுத்துக்கலாம். அது போல் இருக்குது இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு பவுட்ரு. இது வந்து 80 ரூபா, 50 கிராம் பாக்கெட்டு. கிழங்கா வாங்கினா அதே போல் இது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். இது 20 மூலிகை கலந்தது. முருங்கைக்கீரை, முடவாட்டுக்கால் கிழங்கு, பிரண்டை, வல்லாரை, தூதுவளை, கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு 20 மூலிகை போட்டிருக்கோம். இது நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு சூப்பாக செஞ்சு குடித்தாலே போதுங்க. சளி இருமல் எல்லாமே போகும், சுகருக்கு நல்லது, மூட்டுவலி, உடம்புலி பிரச்சனை எல்லாமே சரியாகும். அது போல் இருக்குங்க. கிழங்கு வந்து கிழங்கா வாங்கினா நம்ம வந்து கொரியரோட 230 ரூபா அனுப்பிட்டு இருக்கோம் கிலோவா? ஆமாம், வெளியில் கொரியரோட நம்ம அனுப்புறது செலவு வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா அவங்க அனுப்புனாங்கன்னா போதும். அது என்ன ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். 1 கிலோ அந்த இதில் எடை போட்டு கொரியரில் அனுப்பிவிட்ருவோம். அதே வந்து மொத்த விலைக்கும் சில பேர் வாங்கி பிரிச்சுக்கிறாங்க. 10 கிலோ மினிமம் 10 கிலோ, 10 கிலோவுக்கு மேலே அவங்க வாங்கி பிரிச்சுக்கலாம். அது அவங்களுக்கான ஒரு ரேட் நம்ம போட்டு கொடுத்துருவோம்னு வச்சுக்கிங்களா. ஏன்னா இது வந்து மலையிலேருந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைட்டாக வெயிட் குறைய தான் செய்யும், வெயிட்டு குறையும், நிறைய இருக்குது. அதனால் ஈரப்பதம் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு காத்தோட்டம் உள்ள இடத்துல வீட்டுக்குள்ளேயே ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, நார்மலாக வச்சுருந்தாங்கன்னா போதும். ஈரத்துணை சுற்றி வச்சிங்கன்னா போதும். மணலில் வந்து பதிச்சு வைக்கலாம், பாதி கிழங்கா பதிச்சு வச்சு ஈரம் மட்டும் தெளித்து விட்டால் போதும். அது இந்த கிழங்கு வச்சா முளைச்சி வருமா? இது இங்கே நம்ம வராதுங்க, நம்ம பகுதியில் வராதுங்க இந்த கிழங்கு.
ஏன்னா இது அந்த கூலிங் டெம்பரேச்சர் வேணும். மலையில் அதுக்கான உயரத்தில் தான் அந்த தன்மையில் தான் அது வளருதுங்க அந்த கிழங்கு. அது வந்து இங்கே முளையாதுங்க. ஓகே, இது இது நீம் சோப்பு. நீம் சோப்புங்க. நம்ம வந்து சோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 நாள் வந்து காய வச்சு தயார் பண்ணுற மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேப்பலை, குப்பைமேனி, திருநெற்று பச்சலை, விபூதி சோப்பு, பப்பாளி, கேரட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பப்பாளி கேரட்டில் வந்து ஸ்கின் வந்து கலருக்கு நல்லாயிருக்கும். தென் நீங்கள் குப்பை மேனி சொன்ன மாதிரி அந்த தோல் நோய் எதுவும் வராமல் தோல் நோய் வராமல் இருக்கும். திருநெற்று பச்சலையும் தோல் நோய் வராமல் இருக்கும். கற்றாழை சோப்பு இருக்குது, உடம்பு குளிர்ச்சி. வெட்டிவேர் இருக்குது, அதுவும் உடம்பு குளிர்ச்சி. பின்ன உங்களுக்கு வந்து அலர்ஜி எதுவும் வராது. இது இப்போ சோப்பு எவ்வளோங்கண்ணா வருது? இது வந்து 65 ரூபா நம்ம கொடுத்துட்ருக்கோம். 100 கிராம் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா. இது நம்ம பயன்படுத்தினா எவ்வளோ நாளைக்கு நான் வரும்? குறைஞ்சது 25 நாள் கண்டிப்பாக வருங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதமாக வந்து சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மூலிகை சோப்பு வேணால் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வந்து இந்த உடம்புல சின்ன சின்ன கொப்பெல்லாம் வரப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குப்பைமேனி தவையை வந்து தேய்ச்சி தடவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சோப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா சோப்பாகவும் கொடுக்குறாங்க. ஸோ கொரியரில் அனுப்ப சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்புவாங்க. இது மாதிரி நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறாங்க. கருப்பு திராட்சை வந்து வெளியில் வாங்குற திராட்சை எல்லாமே வெள்ளை திராட்சையே பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை போட்டு அவிச்சு வர்றதா நம்ம பொங்கலுக்கு வாங்கி இப்போ திராட்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெண் திராட்சை அது ஃபுல்லாக அஸ்கா சக்கரை தான். அது உங்களுக்கு வந்து விதை இல்லாமலே இருக்கும். ஆனால் இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு திராட்சையும் உங்களுக்கு வெள்ளை சக்கரை போட்டு அவிச்சு தான் வருது வெளியில் மார்க்கெட்டில் வைக்கிறது. இது வந்து தேனியில் விளையிற நம்ம கருப்பு திராட்சை. ஓகே, இந்த திராட்சையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பானையில் போட்டு அவிச்சு இயற்கையான முறையில் எந்த ஒரு செயற்கை கருஞ்சாயமும் சேர்க்காமல் தயார் பண்ணி கொடுக்குற கருப்பு திராட்சைங்க. நல்ல விதைகள் வந்து பெருசாக இருக்கும். என்ன சாப்பிட்டு போகிறீங்க வயலில்? விதை இருக்குது, பெருசாக இருக்கும். விதை வந்து பெருசாக இருக்கும். சில தண்ணியில் ஊற போட்டாங்கன்னா கலர் மாறும், கருப்பாக மாறிடும் வெளியில் வாங்குற திராட்சை. இதெல்லாம் அந்த கலர் எதுவுமே சேர்க்கலை, அந்த சாயம் வராது, இயற்கையாகவே இருக்கும். விதையோடு சாப்பிட்டோம்னா புற்றுநோய் செல்கள்லாம் அழிஞ்சிரும். அதே போல் வந்து ரத்தமும் விருத்தியாகும், உடம்பும் சில பேருக்கு கூடும். அவர் தெளிவாக சொல்கிறார், உணவே மருந்துங்கிறதான் தெளிவாக சொல்கிறார். புற்றுநோய் செல்கள் வந்து வராமல் தடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லை, பீர்க்கங்காய் நார் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நார் போட்டு குளிங்க, இந்த கழுத்துலாம் தேய்க்க சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. டாக்டர் ஷர்மிளா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், அடிக்கடி சொல்லுவாங்க பீர்க்கங்காய் நார் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலான ஸ்பாட்ஸாக, இல்லை பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட், நம்ம வாயை சுற்றி கருப்பு, கண்ணை சுற்றி கருப்பு எங்கேயா இருந்தாலும் இந்த பீர்க்கங்காய் நார் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. சித்த வைத்தியம் நினைக்கிறவங்க அவங்களும் சொல்லுவாங்க பீர்க்கங்காய் நாரை வந்து பயன்படுத்துங்க, ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. ஸோ வெளியே எதுவும் வாங்க வேணால் இதை பயன்படுத்த சொல்லி. இது எவ்வளோ வருது? இது 20 ரூபா ஒரு பீஸுங்க. ஏன்னா இந்த டைம் விளைச்சல் கிடையாது. 20 ரூபா ஒரு பீஸ் வருதுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பல்காக வாங்கி வச்சுக்கலாம், அது கெட்டு போகாதில்ல. நான் கெட்டு போகாதுங்க, ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு, ஈரப்பதம் கிடையாது. எவ்வளோ நாளைக்கு நான் பயன்படுத்திங்க அந்த நேரலாம்? இது நம்ம ஒரு 3 நாள் குளிக்கும் போது வந்து ஒரு ஹார்டாக தெரியுங்க, சொரன்னு இருக்கும். தண்ணியில் போட சாஃப்ட் ஆகிடும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 6 மாதம் 8 மாதம் கூட கிடக்கும், ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா பல்காக ஒரு 10 இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கொரியரில் எவ்வளோ போடலாம், வெயிட் கம்மி தான். ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்பிட்டு இருக்கேன். அதே போல் பார்சல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா போஸ்ட், நார்த் இந்தியாவில் இந்தியா போஸ்ட்டில் அனுப்பிட்டு இருக்கேன். இந்தியா ஃபுல்லாக நம்ம கொரியர் போயிட்டு இருக்கு. அதர் கண்ட்ரிக்கு நம்ம பொருள் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பீர்க்கங்காய் நார் போட்டு குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லது. பீர்க்கங்காய் நார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன இருக்குது? இது என்னென்னா இது வெட்டிவேர் நாருங்க. இது குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வெட்டிவேர் நார். இது வந்து பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜியெல்லாம் வராது. வெட்டிவேர் ப்ளஸ் வந்து குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியானதுங்க. இது நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த குளிச்சு முடிச்சுட்டு வந்தால் கூட அந்த வெட்டிவேர் வாசனை உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். பீர்க்கங்காய் நாரும் வெட்டிவேர் நாரும் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு பர்ஃப்யூமே போடாமல் ஸ்மெல் கொடுக்குற விஷயம். ஓகே, வெட்டிவேர் ஸ்மெல்லாம் அப்படியே மணக்கும். வெட்டிவேர் நாரில் தேய்க்கிறதுனால என்னென்ன நன்மை நமக்கு இருக்குது இதில்? இது உடம்புல தேவையில்லாத உங்களுக்கு வந்து அதாவது உள்ளுக்கு இப்போ தண்ணீரில் போட்டு குளிக்கிறாங்க, அதை குடிக்கவும் பயன்படுத்திக்கிறாங்க, தண்ணீரில் போட்டு குடிக்கவும் பயன்படுத்திக்கிறாங்க, குளிக்கவும் செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல், உங்களுக்கு வந்து அந்த பூஞ்சை தொற்று எதுவும் இல்லாமல் சரி பண்ணக்கூடியது. தொற்று எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம உடம்பாகட்டும், நீராகட்டும், தோலாகட்டும் எல்லாமே வந்து சரி செய்து அதுக்கான தன்மையை மாற்றி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் வந்து தோல் அந்த வியாதிகளுக்கு நல்ல ஒரு அருமருந்து சொல்லப்போனால். அதனால் ரெகுலராகவே வந்து நம்ம பயன்படுத்துறது நல்லது தான். இப்போ குளிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே போட்டு சொரிஞ்சு தேய்ச்சி அது காயமாகிடுது, எல்லாம் பிரச்சனை இருக்குது. இது வந்து தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த வெட்டிவேர் படும்போது அந்த வெட்டிவேரோட தன்மை, அதோட எசன்ஸ், அந்த ஆயில் பசை இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ உடம்புல படும்போது வந்து எந்த ஒரு வியாதியும் வந்து தோல் வியாதிகள் சில வராது உடம்புல. இப்போ நார்மலாக எதுவுமே கடிக்கிறதில்ல பண்ணுறதில்லன்றாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அரிக்குது, பிச்சிக்குது. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, மருந்து வேணும்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, நம்ம சாப்பிட்ற உணவு முறை எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த தோல் அலர்ஜி வராது.
குடிக்கிற தண்ணியில் நம்ம அந்த வேரை எடுத்து நம்ம போட்டு ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டோம்னா தண்ணியை சுத்திகரிக்கும், தண்ணியை வந்து குளிர்ச்சி ஆகிக்கும். அது நறுமணமும் வந்து நமக்கு உடம்புக்கு உள்ள போய் சேரும்போது நல்ல ஒரு மாற்றம் நம்ம உடம்புக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான வெற்றி பெறுங்க அது. இது இந்த மணல் பூண்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது மலைப்பூண்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டுங்க. இப்போது நாட்டுப்பூண்டு சொல்லி வெளியில் வித்துக்கிட்டு இருக்கா, சேல் பண்ணுறாங்க, விற்பனை ஆகிட்டு இருக்கு. அது நாட்டுப்பூண்டு ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே சைனா பூண்டு. சைனா அந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் எல்லாமே உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசத்தில் விளையிற பூண்டு வெங்காயம் தான். அதே போல் அந்த பூண்டு அங்கே தான் விளையுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் விளையிற பூண்டுக்கு மட்டும்தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கொடைக்கானல்லேருந்து விளைஞ்சி எடுத்துகிட்டு போய் நீலகிரியில் ஊட்டியில் விளையிற பூண்டு கூட அந்த புவிசார் குறியீடு கிடைக்கல, ஏன்னா கொடுக்கல. ஏன்னா அது பாரம்பரியமாக விளையிற இடம், பாரம்பரியமாக மக்கள் விவசாயம் பண்ணுறது கொடைக்கானலில் மட்டும்தான். இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் வச்சுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. 2 பல்லு 3 பல்லு போட்டாலே போதும், ஒரு கட்டி முழுசாக போட தேவையில்லை. நீ வெளியில் வாங்கினா ஒரு கட்டி முழுசாக போட்டு நம்ம வந்து சமையல் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது, 2 பல்லு 3 பல்லு போட்டு சமையல் பண்ணாலே போதும், நல்லா அதுக்கான காரம். இப்போ அது இல்லாமல் சுத்த மருத்துவர்கள்லாம் இந்த பூண்டை இதுலேயே ஒரு பல் தான் இருக்கும், ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பல் பூண்டை அதை கேட்டு வாங்குவாங்க. முன்னாடி முன்பதிவு கூட செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா 1500 கூட விற்கும், 1000 ரூபாய் கூட விற்கும் அந்த பூண்டு. சொல்லி வச்சு அதை வாங்கி தான் மருந்து செய்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணம் கொண்ட இந்த மலைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடம்பை வந்து சரியான ஒரு சமநிலையில் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்யும். அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும் உடம்புல. சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரத்தன்மை, சுவை எல்லாமே கொடுக்கும். 1 வருடம் வச்சிருக்கலாம், பூண்டு கெட்டு போகாது. அது நசசன போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அது போல் இந்த மலைப்பூண்டு இது 100 கிராம் பாக்கெட் 80 ரூபா. ஏன்னா சாதா பூண்டு இப்போ 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இடையில ஊட்டி பூண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு காலத்தில். இப்போ நம்ம 800 ரூபாய் கிலோ. ஓகே, நான் ஃபைனலாக இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாப்கின் இருக்குது. இது என்ன, எதனால் இது? இப்போ வெளியில் கிடைக்கிற நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் நிறைய ஆட் பண்ணுறாங்க. அந்த பிளட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ஜெல் கொடுக்குறாங்க. 1 நாள் ஃபுல்லாக தாங்குற மாதிரி, 2 நாள் தாங்குற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு பயணப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தொழிலை பார்க்க, பிஸ்னஸ் பார்க்க, அதை இடையில சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நாப்கின் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது ஜெல் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுற குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கல் மெத்தடில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நிறைய அது, ஏன்னா உடனே உடம்பு தான் இன்சர்ட் உள்ளே பண்ணிக்குது. அது அந்த ஜெல்லில் இருந்தாலும் அந்த கெட்ட அந்த பிளட்டு அசுத்தமான அந்த இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, உடம்புக்குள்ளே ரிவர்ஸ் ஆகுது. அதனால் சில பேர் நீர்க்கட்டிகள் வர்றது, நிறைய சில பிரச்சனைகள் வந்து உடம்பு ரீதியாக சந்திக்கிறாங்க. அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேடாக நம்ம வந்து இயற்கையான முறையில் கொடுத்துட்ருக்கோம். டைமிங்கே வந்து ஒரு 6 மணி நேரம் தான் பேட் அப்படிங்கிறது. அவங்க பெண்மணிகள் யூஸ் பண்ணுறது ஒரு 6 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் மாற்றிடணும். அதுதான் முறை. 1 நாள் முழுக்க 2 நாள் முழுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதில் ஜெல் எதுவும் இல்லை இல்லையா? எப்படி? இதில் ஜெல் எதுவும் இல்லையா? இதில் ஜெல் எதுவும் கிடையாதுங்க, ஜெல் எதுவும் கிடையாது. இயற்கையான முறையில் காட்டன் மெத்தேடில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை சில மூலிகை மெத்தேட் இருக்குது. அந்த மூலிகை மெத்தேடில் போகும்போது தான் நம்ம வந்து சில ஜெல் போடுவோம். ஜெல் எப்படின்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஜெல் கிடையாது. கட்டுக்குடி இருக்குது இல்லைங்களா, கட்டுக்குடி ஒரு தாவரம், அதில் இருக்கக்கூடிய பவுடரை எடுத்து நம்ம இதில் போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து ஜெல் டைப்பில் வேலை செய்யும், ஜெல் மாதிரி. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுபோல் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மூலிகை, துளசி, துத்தி இலை, பார்த்திங்கன்னா வந்து கறிவேப்பிலை, வேம்பு இலை, இந்த மாதிரி மூலிகையெல்லாம் போட்டு அந்த பேடையிலே மூலிகை பேடாக நம்ம கொடுக்கும்போது அந்த கட்டுக்குடி மூலிகையும் போடும்போது அது ஜெல்களாக மாறிடும். ஜெல்களாக மாறி அந்த பிளட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு டைம் ஸ்டோர் பண்ணோம். அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். முழுக்க மூலிகை தான், காட்டன் பேடு தான், எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறதுனாலையும் ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மூலிகை வந்து வேலை செய்யும் உள்ளே போய். இப்போ நீர்க்கட்டி இருந்தாலும் சரியாயிடும், ஏதாவது தொட்டு இருந்தாலும் சரியாயிடும். அந்த போல் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. எவ்வளோ வருது நாப்கின் பேடு? இது 60 ரூபா வருது. 7 பேடு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. ஸோ அவங்க தெளிவாக வந்து சொன்னாங்க, நீங்கள் மற்ற நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் கால் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம பார்த்தது மட்டும் இல்லை, ஹேர் ஆயிலுக்கு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ கருப்பு கமனி லட்டு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா நிறையா வச்சுருக்காங்க. கமர்கட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையில் செஞ்சது இருக்குது. ஸோ ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும், இவங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க.
அந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா 9994768761 அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் கொடுத்துருவாங்க. அதில் என்ன ப்ரைஸு உங்களுக்கு இருக்கும் அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக கூட கொடுக்கலாம் இல்லையா? இந்தியா ஃபுல்லாகவே கொடுக்குறோம். அதர் கண்ட்ரிக்கு நம்ம ஸோ அதர் கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஃபாரினில் இருக்கீங்க பிற்கங்க யார் கிடைக்கலாம் கூட இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த முடவாட்டுக்கால் இருக்கு இல்லையா அந்த கிழங்கு அதை வாங்கி வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி 35 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வலி வருது, என்னால் ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸில் ஏற முடியல அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கானதான் இது எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பொருட்களை வாங்கி வந்து பயன்படுத்துங்க. ஸோ டாக்டர்கிட்ட போனால் ஒரு மருந்து மாத்திரை எவ்வளோ விற்கின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கணும், எனக்கு சின்ன அதாவது ஒரு விஷயம் வந்து பெருசாகிறதுக்குள்ளே முன்னாடியே முடிக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்லுங்கண்ணா. அடுத்து நம்ம பாரம்பரிய அரிசி வகை மாப்பிள சம்பா, கருப்பு கோணி, காட்டு யானை, கருங்குருவை, இது போல் ஆத்தூர் கிச்சலி சம்பா, இது சாப்பாடு அரிசி, இதெல்லாம் சிகப்பு அரிசி வகை எல்லாமே நம்ம தரலாம். இப்போ சொர்ண மசூரி எல்லாமே தந்துகிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு தேவையான இட்லி அரிசி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே இயற்கையான முறையில் விளைந்த எல்லாமே தானியங்கள் நம்மகிட்ட இருக்குது. அது வெள்ளை உளுந்தாகட்டும், அது வந்து கருப்பு உளுந்தாகட்டும், பச்சைப்பயிராகட்டும், பாசிப்பயிராகட்டும் எல்லாமே நம்ம தந்துகிட்டு இருக்கோம். மிளகு சீரகம் எல்லாமே கொல்லிமலையில் விளையிறது, கேரளாவிலிருந்து வரதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானியங்களாகட்டும், மளிகை சரக்குகளாகட்டும் எல்லாமே நம்ம தந்துகிட்டு இருக்கோம். தேவைன்னா நம்ம வந்து நம்மகிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போல் மலை இஞ்சிலாம் இருக்குது நம்மக்கிட்ட. மலை இஞ்சி இருக்குது, நாட்டு மாதுளை பழம் கிடைக்கும் நம்மக்கிட்ட. சின்ன சைஸ் நம்ம இயற்கை அங்காடியிலேருந்து நம்ம அனுப்பிக்கலாம் யாருக்கு தேவையோ. நம்ம விளைநிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்பப்போ நாட்டு வெங்காயம் விளையும், மிளகாய் விளையும், எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி என்ன தேவையோ மக்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம 2016 இந்த ஃபீல்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், இதில் தான் இருந்து இது வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு பெயர் எப்பயுமே இருக்கும். நம்ம இயற்கை அங்காடிக்காகட்டும் என்னோட நேமுக்காகட்டும் இருக்கும். நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா முயல் ரத்த எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரேபிட் ஆயில்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே ரிசல்ட் தெரியும். இந்த மூடியில் வந்து இதை வந்து இந்த மாதிரி சீப்பு மாதிரி தலை மாதிரி சீவும் போதில் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த வேர் கால்களில் படும் போதில் ஆயில் மாதிரி மசாஜ் மாதிரி லைட்டாக பண்ணிங்க. இப்போ நம்ம நார்மலாக இதை எடுத்து நம்ம ஆயில் மாதிரி ஊற்றி அப்ளை பண்ணுறதுக்குமே இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணும் போதில் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 27 வகையான மூலிகை கலந்துருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண் எரிச்சல், அந்த பொடுகு பிரச்சனை, எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறனால பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும், முடி ஒரு சிலருக்கு ரொம்ப பயங்கரமாக கொட்டும், டென்ஷன் ஆனால் முடி கொட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ரெகுலராக இப்போ ஒரு 3 பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே தெரியும் ரீக்ரோத் ஆகிறது. அதனால் நம்ம இதை ரெகுலராக பயன்படுத்தினாலே நல்லா இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த முயல் ரத்த எண்ணெய் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூலிகை எல்லாமே இருக்குங்க. பல வகையான மூலிகை இருக்குது, பாரம்பரிய அரிசி இருக்குது, நாட்டு சர்க்கரை எல்லாமே இருக்குது, இந்துப்பு இது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்டு இப்போ தற்சார்பு குழு மூலியமாக நம்ம எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9994768776 லாஸ்ட்டில் 1 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் கேட்லாக்னு ஒரு பேஜ் இருக்கும், அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ளஸ் ஃபோட்டோவோடு இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம். வெளியில் இப்போ சேல்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணலான்னு வைங்களேன்.